ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஸ்விகா பியூர் சில்க்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து டூபியான் த்ரெட் சாஃப்ட் சில்க் சாரீஸ். புடவை பத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. திருப்பி புதுசா வரவங்களுக்கு திரும்பவும் நாங்கள் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனல்ல நாங்கள் சாரீ போட அந்த சாரீ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா புதுசா வரவங்களுக்கு தெரியறதுக்கோசரம் எல்லா சாரியும் எக்ஸ்பிளைன் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, புதுசா வரவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கேட்டவங்களுக்கு சாரீ பத்தி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு பாதியில வருது பாதியில போகுது பாடையில போறது. சாரீ பத்தி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு நீங்க பார்க்க தேவையில்ல, டிசைன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்க வந்து எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் நம்ம வீடியோக்குள்ள போய் இது என்ன சாரீஸ், இதை பத்தி டிசைன் என்ன, ஸோ இப்போ தம்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி மாடல். ட்ரெடிஷ்னல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது செட்டே ஆகாது. இதெல்லாம் ஃபுல் ஃபேன்சி. இதெல்லாம் நார்த் இந்தியா சைடில் அதிகமாக மூவ் ஆகுது. இது என்ன ரீசன் அப்படின்னா வந்து பாருங்கள், இதில் நம்ம கோல்டு ஜெரி ஒர்க் எதுவுமே பண்ணலை. இந்த சாரீ ஃபுல்லாமே கோல்டு ஜெரி ஒர்க் எதுவும் பண்ணல, ப்ளவுஸில் மட்டும் பண்ணியிருக்கோம். அதுவும் ப்ளவுஸ் எப்போவுமே உங்களுக்கு எம்டியாக விடுவோம். ஆனால் இதில் வந்து நாங்கள் ப்ளவுஸில் ஒர்க்கு கொடுத்துருக்கோம். அந்த ஒர்க்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூபியான் சாஃப்ட் சில்க்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பட்டே திறனையாக கெட்டியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னும் வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ணும்போது கூலிங் எஃபெக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வெட்டே ஆகாது. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர், மேக்ஸிமம் எல்லாருக்கும் கிடைக்கிறது. அது சிலது ஏன்னா இதை ஃபுல்லாகவே சாரீ ஃபுல்லாகவே போடலாம், பட் ஆனால் அந்த மெட்டீரியல்லாம் மேக்ஸிமம் கிடைக்கிறது இல்லை. ஸோ ப்ளவுஸுக்கு மட்டும் அதை நம்ம இது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட் சில்க் தான். சாஃப்ட் சில்கில் டூபியான், அதாவது வந்து 1 by 1 ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தட் அது. அதில் சாஃப்ட் சில்கில் வந்து இது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா திறனையாக நிற்கிற அந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, சாஃப்ட் சில்க் த்ரெட்டு, அது திறனையாக நிற்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜில் இருக்கிறது தான் அது த்ரெட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். அதுதான் வந்து டூபியான்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், சாரியை வந்து பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னையா ஜிகுன்னு இருக்குன்னு நீங்களே கேட்கலாம். ஆமாம், என்ன இது ஜிங்கிச்சா நீல கலர் லுங்கிதானு இதை பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நொல்லையாயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருக்கு. பல்லுலையாகட்டும் பாடியிலையாகட்டும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க். அதாவது இந்த கலருக்கு இந்த காம்போ ப்ளூ கொடுத்தா நல்லா அந்த முந்தி நல்லா எடுப்பா தெரியும். இதில் கிடையாது, நம்ம ப்ளவுஸில் மட்டும்தான் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்கள் ப்ளூ கலர் ஒர்க்கு, த்ரெட்டில் வந்து ப்ளூ கலரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ளூ கலர் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் காம்போ கொடுக்கணுங்கிறதுக்காக பல்லுவில் என்ன கலர் போட்டிருக்கோமோ அது பாடியில் லைனிங்காக நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதே வந்து பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டாட் வச்ச மாதிரி லைன். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவிலே ரொம்ப எஃபெக்டிவாக தெரியும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ வந்து ஷார்ட்டாக இருக்கவங்க வியர் பண்ணிங்கன்னா ஹைட்டாக காட்டுவாங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹைட்டாக காட்டும். போடும்போது உங்களுக்கு வந்து வெல் அண்ட் குட் லுக்காக இருக்கும். கண்டிப்பாக ஷார்ட் உமன்ஸ்க்கு வந்து வெல் அண்ட் குட்டாக இருக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடாப்டாக இருக்கும் இந்த சாரீ வியர் பண்ணிங்கன்னா. ஷுவர். அது போக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே தான், வேறு ஒன்றுமே இல்லை. ப்ளவுஸில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் அப்படியே காட்டுங்க, நல்லா வீடியோவில் கொஞ்சம் ஜூம் பண்ணியே காட்டுங்க. கலர்ஸ் ஃப்ரேம் நான் பின்னாடி வீடியோவில் கலர் எக்ஸாக்ட் கலர் தெரிஞ்சுக்கிட்டோம். இது நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டினா தான் தெரியும். ப்ளவுஸில் வந்து அழகாக சின்ன புட்டா ஒர்க்கு பண்ணியிருக்கு ஜாரி ஒர்க்கில். அதில் வந்து பாருங்கள் இந்த இடமெல்லாம் பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த இடம்ல வந்து த்ரெட்டு வந்து ரொம்ப கெட்டியாக பெருசாக இருக்கும். இது டேமேஜ் கிடையாது. இதுதான் வந்து டூபியான் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கங்கே கெட்டியாக வரும், அங்கங்கே நார்மலாக வரும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். இது வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. இது மேக்ஸிமம் மும்பை, கல்கத்தா, ஜார்க்கண்ட் இந்த ஏரியாக்கெல்லாம் மேக்ஸிமம் அதிகமாக புக்கிங் ஆகுது. உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடு போல இருக்கு, நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? ரொம்ப சந்தோஷம் தம்பி. பாருங்க, பல்லு சேம் கலர், பாடி சேம் கலர், பிளவுஸ் மட்டும் வேற கலர். அதுலேயும் வித் டூபியான் ஒர்க்கு வித் டிசைனோட. இதில் உங்களுக்கு என்னென்னா இது ஒன்று தான், ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் வியர் பண்ணும்போது வேறு கலரில் இருக்கும், பல்லு பாடி சேம் கலரில் இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல். மேக்ஸிமம் யாருமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த காம்போ மேட்ச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா என்ன கஷ்டம். அதை மேட்ச் பண்ணுறதுக்கு பல்லுவில் நம்ம என்ன டிசைன் ஒர்க்குக்கு த்ரெட் போட்டிருக்கோமோ அதே பாடியிலையும் போட்டு ப்ளவுஸ் வந்து அந்த த்ரெட் ஒர்க்குக்கு ஏற்றாப்புல ப்ளவுஸு சாஃப்ட் சில்கில் நம்ம போடணும்.
ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்கு காம்போ வந்து பார்த்து பார்த்து மேட்ச் பண்ணணும் அதில். ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ்னால் எடுத்தது வந்து டார்க் ப்ளூ. ஸோ ப்ளூவில் என்ன காம்பினேஷன் பார்க்கலாமா? பார்க்கும்போது உங்களுக்கு green color. அது திருப்பி காட்டுங்க. அது பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாரிக்கும் டிஃப்ரெண்ட் கலர், ப்ளவுஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர், பாடி பல்லுவும் சேம் கலராக இருக்கும். ஆமாம், மீதியெல்லாம் ஒரே டிசைன் தான், டூபியான் த்ரெட் ஒர்க் தான். க்ரீன் கலருக்கு வந்து பாருங்கள் லைட்டாக வந்து பாருங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, இங்கிலீஷ் கலர் சொல்லுவோம், பிளாஸ்டல் க்ரீன் சொல்லுவோம். அந்த பேஸ்டல் க்ரீனை முந்தியில் வந்து நம்ம வந்து லைனிங் டிசைனிங் ஒர்க் கொடுத்து, பாடியில் அதை லைனிங்காக த்ரெட் ஒர்க் கொடுத்து, ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்டல் க்ரீனை வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். லைன் கெட்டியாக இருக்கிறது இங்கே பாருங்கள், லைன் பெருசாக தெரியும். ஸோ அந்த த்ரெட் வந்து பெருசாக தெரியறதுக்கு காரணம் அதுதான் டூபியான்னு சொல்லுவோம். டூபியான் சாஃப்ட் சில்க்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் சாஃப்ட் சில்க் தான். இதுக்கு சில்க் மார்க் டேக்கும் வரப்போகுது உங்களுக்கு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை. இதை பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் என்ன ப்ளவுஸ் பாருங்க. இதில் வந்து நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு செல்ஃப் கலரை விட்டுட்டு இதில் வந்து கான்ட்ராஸ்ட் போட்டிருக்கோம். நம்ம இந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள், பல்லு ஒரு கலரு, பாடி ஒரு கலரு, உங்களுக்கு ப்ளவுஸ் ஒரு கலரு. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்று அடிக்கிறது பெருசு கிடையாது. இது பாருங்க செமையாக இருக்குது. பேஸ்டல் க்ரீனு ப்ளஸ் வந்து லைட் க்ரீன் காம்போ, ஃபேமிலி கலர். ஓகே, நம்ம மோஸ்ட்லி எல்லா சேலையும் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் காட்டிட்டோம். இதை பாருங்க, எல்லாரும் நீங்கள் கேட்குற வாடா மல்லி இங்க பாருங்கடா, பண்ற காமெடியும் நல்லா இல்ல. காலையில இருந்து ஜோக் போட்டு நீங்க ஒரு ஜோக் விழுந்திருக்கு. ஏன் போடாதீங்க. ஸோ இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்கிற வீடியோவில் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகும். ஏன்னா இந்த காம்போவில் டிஃப்ரெண்ட்டான காம்போ மேக்ஸிமம் யார்கிட்டையும் இந்த மேனுஃபேக்சரிங் எல்லாம் இருக்காது. இந்த த்ரெட் ஒர்க்கை போட்டு இது வந்து எப்படி மூவ் ஆகுங்கிற பயத்திலே நிறைய பேர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இல்லை. ஆமாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா செலக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோன்னா நீங்களும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் இதே வந்து டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு டக்குன்னு நீங்கள் ஒரு மெசேஜை போட்டிங்க, உங்களுக்கு என்ன டவுட்டு நீங்கள் கேட்டிங்கனாலும் டக்குன்னு உடனே ரிப்ளை வந்துடும். ஏன்னா அதுக்குன்னே தனியாக ஒரு சிஸ்டமில் வந்து ஒருத்தர் ஜாப்க்கு இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 24/7 ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சில்க் மார்ட் டேக் இருக்கு. ஸோ நம்ம வீடியோ பின்னாடி வரும். ஆமாம், அதே மாதிரி எங்கள் பிராண்டோட நேம் வந்து பின்னாடி வந்து அசுவா டேக் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. ஸோ எதுக்கும் பயப்பட தேவையில்லை, எதுவும் கன்ஃபியூஸ் ஆகவும் தேவை கிடையாது. கண்டிப்பாக அதுதான் தொடர்ந்து டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம், இது வந்து பட்டு சேலை வந்து இந்த அளவுக்கு ரீச்சை கொண்டு போகணும், மக்களுக்கு சேர்த்துணும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாதனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். சரி போ. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோ கூட உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும். சீக்கிரமாக எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமாம், பண்ணிங்கன்னா உடனே இந்த வீடியோஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோ போடுறதுக்கு யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சில சாரீஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். ஆமாம். ஸோ இதுதான் விஷயங்கள். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது இது சொல்லுவோம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே கலெக்ஷன்ஸ் வந்துடும். அது யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எல்லா விஷயமும் நீங்கள் கேட்டுக்கலாம். நாங்களும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். என்ன டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம். இது அந்த சேம் மெசேஜ்ல என்ன டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணிடுவோம். எஸ் ஷூர். அது இல்லாமல் வந்து பாருங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ரெகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல் எல்லாரோட வெரைட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது கூட அப்பார்ட், நீங்கள் மற்ற வீடியோ பின்னாடி இருக்கிற சேனலில் சாரியோட வீடியோவை பார்த்து கூட நீங்கள் ஓகே பண்ணி புக்கிங் எடுக்கிறீங்க, அது அப்பார்ட். பட் ஆனால் நீங்கள் வந்து வீடியோ நாங்கள் என்ன பேச வரோம், என்ன சொல்ல வரோம், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு பேசிவிட்டு ரெண்டாவது வீடியோவில் போடுறது. வேறு எந்த ரீசனும் கிடையாது. நீங்கள் சில பேரில் வந்து டேமேஜ் பீஸ்லாம் கேட்குறீங்க. ஆமாம், மைனர் மிஸ்டேக்ஸ். ஆமாம், அது கண்டிப்பாக வரும்போது உங்களுக்கு நான் மொத்தமாக ஒரு வீடியோவாக போட்டேன். ஏன்னா கொடுக்குற விருதை வேண்டாம்னு சொல்றதுக்காகவே ஒரு விருது கொடுக்கலாமே, அதை யார்ட்ட கொடுப்பேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூபியான் த்ரெட் சாரீஸ் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நம்ம இன்னொரு கலெக்ஷனோட நாளை சந்திப்போம். பாய். கீப் சப்போர்ட் அவர் சேனல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.
பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.